என்ஐஏ அதிகாரிகளிடம் 5 வீடியோக்களை சாட்டை துரைமுருகன் சமர்ப்பித்திருக்கிறார். விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பாக பதிவேற்றம் செய்த 5 வீடியோக்களை சாட்டை துரைமுருகன் முன்னரே நீக்கியதாக என்ஐஏ தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். என்ஐஏ தரப்பிலிருந்து வேறு என்னென்ன தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கடந்த 2022ஆம் ஆண்டு போலீசார் சோதனையில ஒரு 4 பேர் சிக்கினர். அவரிடமிருந்து துப்பாக்கி உட்பட பல்வேறு ஆவணங்களை சேலம் மாவட்ட போலீசார் பறிமுதல் செய்தனர். இவர்கள் இடம் நடத்திய விசாரணையில விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு ஆதரவாக இவர்கள் செயல்பட்டது தெரிய வந்ததை அடுத்து இச்சம்பவம் தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இச்சம்பவம் தொடர்பாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளான சாட்டை துரைமுருகன் உட்பட 5க்கும் மேற்பட்ட வீடுகள்ல என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி பல்வேறு முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக இவர்களுக்கு சம்மன் அளிக்கப்பட்டு இவர்கள் பொரசவாக்கத்தில் உள்ள என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராகி தங்களது விளக்கங்களை முன்வைத்தனர். மேலும் இந்த விசாரணையின் போது சாட்டை துரைமுருகன் தனது யூடியூப் சேனலில் பல்வேறு விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பான வீடியோக்கள் பதிவேற்றம் செய்திருப்பது என்ஐஏ அதிகாரிகளுக்கு தெரிய வந்ததை அடுத்து அதன் பதிவேற்றம் செய்த மொத்தம் 1500 வீடியோக்களை கேட்டு பெற்று அவரை சமர்ப்பித்தார். மேலும் இது தொடர்பாக இவர் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு ஆதரவாக சில வீடியோக்களை பதிவேற்றம் செய்திருப்பது என்ஐஏ அதிகாரிகளுக்கு தெரிய வந்ததை அடுத்து அந்த நீக்கப்பட்ட 5 வீடியோக்களையும் கேட்டு பெற்று தற்போது என்ஐஏ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த வீடியோவை முன்னதாகவே சாட்டை துரைமுருகன் தனது யூடியூப் சேனலில் இருந்து நீக்கி இருப்பதும் அந்த நீக்கப்பட்ட வீடியோக்களையும் கேட்டு பெற்று தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருவதாக என்ஐஏ தரப்புல ஒரு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. மேலும் இவர்கள் வீட்டில் ஏற்கனவே சோதனை நடத்தி 12 செல்போன்கள், விடுதலை புலிகளுக்கு தொடர்புடைய புத்தகங்கள் மற்றும் பல்வேறு முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்த நிலையில தற்போது இந்த வீடியோ காட்சிகளை வைத்து தற்போது ஆய்வு மேற்கொள்ளும் பணியும், மேலும் இவர்களிடம் பறிமுதல் செய்த செல்போன்கள் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்களை தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டு அதில் வரும் தகவல்களை வைத்தும் அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட இருப்பதாகவும் என்ஐஏ தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.